ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபேமிலி விலாக். எங்களுக்கு முக்கியமான ஒரு டேன்னு பார்த்தீங்கன்னா என் பசங்களோட மொட்டை அடிக்கிற டே. இன்றைக்கி நாங்கள் மொட்டை அடிக்க போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அச்சிலப்பாக்கம் மலை மாதா கோயில்ன்ற இடத்துல எங்களுடைய குழந்தைங்களுக்கு மொட்டை அடிக்கலான்னு நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம், லீவ் இல்லை, பர்மிஷன் போட்டு நாங்கள் போயிருக்கோம். ஃபேமிலியில் எல்லாருமே போயிருந்தோன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் எங்களோட ஹஸ்பண்ட் ஃபேமிலி கூட மட்டும்தான் போயிருக்கோம். எல்லாருமே போயிருந்தாங்கன்னா இன்னும் ஹாப்பியாக இருந்திருக்கும். நாங்கள் நைட்டு தான் பஸ் ஏறினோம். இங்கேருந்து ஒரு 2 hours ட்ராவல் பண்ணி போகணும். சென்னையிலேருந்து 2 hours ட்ராவல் பண்ணால் அச்சிலப்பாக்கம். தூரத்துலேருந்து பார்த்தாலே அந்த கோயில் எவ்வளோ அழகாக தெரியும் பாருங்கள். அச்சிலப்பாக்கம் வந்துட்டோம். அந்த மலை வைப்ஸு, அந்த இது பார்க்கவே அப்படியே ஒரு நல்ல வைப்பாக இருக்கும் நம்மளுக்கு அந்த கோவிலில். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நாங்கள் மொட்டை அடிக்கலாம்னு சொல்லிட்டு மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டோக்கன் கொடுத்து மொட்டைக்கு டோக்கன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மொட்டை அடிச்சுட்டு சாமியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை பார்க்க போகலாம் அப்படின்றதுக்காக முதல்ல நாங்கள் சரி மொட்டை அடிச்சுட்டு நம்ம போகலாம் அப்படின்னு குழந்தைங்க எல்லாருமே மொட்டை அடிக்க உக்காந்தாச்சு. என்னுடைய பெரிய பையனையும் உட்கார வச்சாச்சு. அவன் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டான், அம்மா முடியெல்லாம் எடுக்க வேணாம்மா, வளராது, முடி எடுக்க வேணான்னு சொன்னான். இல்லைப்பா, எடுத்தால் வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எப்படியோ அவனை ப்ரைன் வாஷ் பண்ணி உட்கார வச்சோம். ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தது. அவன் தனியாக, அவன் சின்ன பையன், 2-3 வயசு பையன் தனியாக உட்காந்து அடிக்கிறானேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்க அப்பாவை உட்கார வச்சு அடிக்கணும். அவர் கூட உட்காந்து அடிக்கணும்னு தான் ஆசை. அதனால் நான் சொன்னேன், இல்லைங்க, எங்கள் மாமனார்கிட்ட சொன்னால் அவர் இல்லை, என் ட்ரெஸ் இதாகிடும்னு சொன்னார். அதனால் என் வீட்டுக்காரி, நீங்களே உக்காருங்க, நீங்கள் உட்காந்து பையனுக்கு மொட்டை அடிக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஷர்ட்டெல்லாம் கழட்டி உட்கார ஆரம்பிச்சிட்டார். அதனால் எப்போவுமே நம்ம நம்மளுக்கு பிடிச்சதை பண்ணணுங்க. நம்மளுக்கு பிடிச்ச என்ன விஷயமோ அதை நம்ம பண்ணணும். நம்ம குழந்தைங்களுக்கு எது திருப்தி அப்படின்னு நினைக்கிறோமோ அதை நம்ம கொடுக்கணும். ஏன்னா சின்ன குழந்தைங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஓரளவுக்கு மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த அச்சிலப்பாக்கம் மலை மாதா கோயில் அப்படின்னா அது அமாவாசை பௌர்ணமிலாம் ரொம்ப விசேஷமாக இருக்குமாங்க. நைட் மாஸ் நடக்கும், நைட் ப்ரேயர்ஸும் இருக்கும், ஆராதனை கூட்டமும் இருக்கும், எல்லாமே இருக்கும். நம்ம நைட்டில் கூட மார்னிங் போகலாம். நாங்கள் நைட்டு வந்தோம். நைட்டு வந்தப்பவே நாங்கள் மார்னிங்கே பஸ் ஏற மாதிரி இருக்கும். சரி 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 வலிக்குதாப்பா? வலிக்குதா? ஒன்றாவது ஒரு மாதிரி தேயிற மாதிரி இருக்கும். ஒன்றாவது திருப்பிடுவியா? தங்க பண்ணி ஒரு வழியாக குட்டி பசங்களுக்கு மொட்டை அடிச்சு முடியலாம் பிடிக்காதுங்க. மேலே இருந்தா அவ்வளோதான். ஆச்சு ஆச்சு.
இந்த இந்த இடம் பாருங்களா, உச்சியில் அப்படியே இருக்கு. இதுக்கு இதுதான் எடுக்கணும். என் பையன் மொட்டை அடிக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்தான். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, அவனுக்கு அந்த ஸ்க்ராட்சாக சவுண்டு கேட்குறது வந்து அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஹார்டாக ஃபீல் பண்ணுறான் போல். செம்மையாக அழ ஆரம்பிச்சிட்டான். முடிகிற நேரத்தில் அழுக வந்துச்சு. ஆல்ரெடி 2-3 வாட்டி வெட்டுருச்சு தலையில். ஆனாலும் பரவாயில்ல, சரிப்பா கொஞ்சம் நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்லி அவனை ஒரு வழியாக சமாதானப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா என்னோட செகண்ட் பேபி ஃபஸ்ட்டு மொட்டை. இந்த சின்ன பையன், குட்டி பையனுக்கு 1.25 வயசு தான் ஆகுது. பெரியவனை கூட மொட்டை அடிச்சிடலாம், சின்னவனை அடிக்கிறதுக்கு நாங்கள் பட்ட பாடு இருக்குது. எந்த அளவுக்கு எங்களை பாடாக படுத்துகிறான், முடியல அவனால். அந்த பிளேடு வைக்கிறாங்க, அந்த ஹார்டாக இருக்குது, சின்ன ஸ்கின்னு, சாஃப்ட் ஸ்கின்னு. அவனுக்கு வந்து அந்த பிளேடு வைக்கிறது வந்து ரொம்ப ஏற்றிட்டுமாக இருக்குல்ல. நானும் அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சேன், என்னாலேயும் முடியலை, அவங்க அப்பாவாலேயும் முடியலை, யாராலையுமே முடியல அவனை கண்ட்ரோல் பண்ண. சரி வழி இல்லை, வேறு வழி இல்லை, அடித்து தானே ஆகணும். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, சின்ன குட்டி குழந்தையிலே இருக்கும்போதே குழந்தைங்களுக்கு மொட்டை அடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது. அதுக்கப்புறமேட்டு அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் அடிச்சிங்கன்னா தெரியாது. அம்மா அம்மான்னு கேக்குறான். ஒரு வழியா அவனை மொட்டை அடிச்சு முடிச்சாச்சு. ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ண வேணான்னு பாதியிலே விட்டுட்டேன். ஒரு வழியாக சின்ன பையனுக்கு மொட்டையை அடித்தாச்சு. அவங்க அப்பா ஒரு சிரிப்பதுக்காகவே அப்போ கூட அவன் அழுகிய நேரத்தில் 2வது மொட்டையும் அடித்தாச்சு. எல்லாருமே மொட்டை அடிச்சிட்டாங்க. சின்னதும் மொட்டை அடித்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு டான்ஸ், ஐயோ என் முடிய காணும் தேடுறான். என்னன்னா நம்ம முடிய காணும் அப்படின்னு தேடுறான். அப்படின்னு இவங்களை வாஷ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மொட்டை அடிச்சுட்டு ஒரு வழியாக தலை ஃபுல்லாக சந்தனம்லாம் தடவிட்டதுக்கப்புறம் அவனுக்கு வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சான். அவனுக்கு வந்து நடந்ததெல்லாம் கொஞ்சம் மறந்துடுச்சு. மொட்டை அடித்தது இதெல்லாம் கொஞ்சம் சமாதானப்படுத்த எவ்வளவோ ட்ரை பண்ணுறோம். முடியுங்கப்பா, அவனை சமாதானப்படுத்தி கூட்டிக்கிட்டு நடந்து போகலாம், அவன் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆவான் அப்படின்றதுக்காகவே எவ்வளோ முயற்சி பண்ணி நாங்கள் சேஞ்ச் பண்ணுறோம். நாங்கள் போன அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணி இருக்கும். நாங்கள் போய் ரீச் ஆனதே ஒரு 10 மணி ஆகிடுச்சு. எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு என்னென்னா, சரி மொட்டை அடிச்சுட்டோம், நம்ம சாமியை பார்த்து மாலை எல்லாம் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமேட்டி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணோம். என் பையனும் மொட்டை அடித்தவங்க அவனே டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறான். ஒரு வழியாக ஃபேமிலி எல்லாரையுமே காட்டுறேன். இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அப்போ வந்து ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகலை. சரி நம்ம சாப்பிட்டுட்டு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம்ல, சரி நம்ம சாப்பிட்டுட்டு வந்து ப்ரேயர்லாம் பார்க்கலாம், சாமியெல்லாம் போய் பார்க்கலான்னு சொன்னாங்க. இந்த மொட்டை பையன் என்னென்னா, மொட்டை அடித்து முடித்து கொஞ்ச நேரம் கழித்து சமாதானம் ஆக ஆரம்பிச்சிட்டான். அவனே விளையாட ஆரம்பிச்சிட்டான், நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமேட்டி நாங்கள் போய் சரி வாங்க போகலாம், நம்ம போய் கேண்டில் ஏற்றலாம்னு சொல்லிட்டு கேண்டில்லாம் ஏற்ற ஆரம்பித்தாச்சு. எல்லாருமே கேண்டில்லாம் ஏற்றி ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
உண்மையாலே இந்த கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா, நான் வந்ததுக்கான ஒரு காரணம் இந்த கோவிலில் என்ன நினச்சாலும் நடக்குங்க. என்னோடய ஃபஸ்ட்டு பையன் கன்சீவ் ஆனதே இந்த கோவிலில் தான். நான் இங்கே எழுதி வச்சுட்டு நான் போய் ஒரு வாரத்துலேயே நான் கருத்தரித்தேன். அதனால் இந்த கோவில் வந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு கோவில். மலை மாதா கோவில் வந்து அந்த கோவில் உள்ளே நல்ல வைப்ஸ் இருக்கும். நம்மளுக்கு அந்த கோவிலில் என்ன வேண்டி நம்ம பண்ணாலுமே அது அப்படியே நடக்கும். நிறைய பேர் சாட்சி சொல்கிறாங்க. ஒரு வழியாக முடிச்சுட்டு நாங்கள் ரீச் ஆகிட்டோங்க வீட்டுக்கு. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.